நான் கோகோ மேக்ஸ் ஒரு 80, 85 வயசு உள்ள மரம் குடிச்சிருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் குடுத்துருக்கேன். அது முதல்ல காய் கொஞ்சம் வாழா இதாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் உள்ள உரிச்சு இது பண்ணக்குள்ள கொஞ்சம் காயும் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ வந்து இது இது ஆனா இப்போ தான். இப்போ இதோட இது கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு. காய் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, வெயிட் இருக்கு. காய் ஏற்கனவே இருந்ததுக்கும், இப்போ உரிக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா காயினுடைய இது சைஸும் நல்லா பெருசா நம்ம எடுத்து தூக்கக்குள்ளே அதனுடைய வெயிட்டு நல்லாவே தெரியுது. என் பேர் வந்து எஸ். முருகேசன். இது வந்து சேலம் மாவட்டம், வாழப்பாடி வட்டம், மின்னாம்பள்ளி வில்லேஜில் வந்து ஹேம்லெட் வந்து செல்லியம்பாளையம்னு ஒரு இது. எங்களுக்கு ஒரு 10, 12 ஏக்கர் இருக்கு. ஒரு பாக்கு, நெல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பாக்கு வந்து அங்கே அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு. அங்கே ஒரு 6, 7 ஏக்கர் இருக்கு. யூடியூப்பில் தான் பார்த்தோம். பார்த்து இது பண்ணி ஒரு சாம்பிளுக்காக இது பண்ணேன். அப்புறம் இவங்களாம் நிறையா ஃபார்மர்ஸ் வந்து இது மாதிரி இது கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதில் இது சரி நம்மளும் வாங்கி பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த உள்ளிக்காயாக இருக்குது, அதுக்கு ஒரு சாம்பிளுக்காக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். கோகோ மேக்ஸ் ஒரு 80, 85 வயசு உள்ள மரம் குடிச்சிருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் குடுத்துருக்கேன். அது முதல்ல காய் கொஞ்சம் வாழா இதாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் உள்ள உரிச்சு இது பண்ணக்குள்ள கொஞ்சம் காயும் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ வந்து இது இது ஆனா இப்போ தான். இப்போ இதோட இது கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கு. சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, வெயிட் இருக்கு. ஒரு 7, 8 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். அதாவது 100 எம்எல் எடுத்து ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் வந்து பிளாஸ்டிக் பக்கெட், அந்த பெயிண்ட் பக்கெட் அதில் இது பண்ணிவிட்டு ஈரமாக இருக்கக்குள்ள தண்ணி பாய்ஞ்ச உடனே ஈரமாக இருக்கக்குள்ள ஊற்றிடுறது. கொஞ்சம் மரம் வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக தெரியுது. இது நாட்டு வெரைட்டி தாங்கிறதுனால இதில் ஒன்றும் அஃபெக்ட் ஒன்றும் அந்த மரம் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் காய் இப்போ இது ஊருக்குள்ளே காய் உள்ளே வந்து அந்த சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதான் மரம் கொஞ்சம் அதுக்கு இதுக்கு கொஞ்சம் வெளிரியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் க்ரீனிஷாக தான். அப்புறம் அந்த 4 மரம் இங்கே பார்த்து தெரியுதுங்களா, பார்த்தீங்களா? அந்த அந்த மரங்கள்லாம் நல்லா அதுக்கு வந்து நிறையா அடிக்கடி தண்ணி விடுவேன். அதுக்கு கொஞ்சம் நல்லா இதில் கம்போஸ்ட் நிறைய அதுக்கு பக்கத்துலேயே இருந்து வாங்கி நிறைய போடும். அது நல்லாவே தெரியுதுனால சைஸ் நல்லாவே பெருசாக இருக்குது. காய் ஏற்கனவே இருந்ததுக்கும் இப்போ உரிக்கக்குள்ள கொஞ்சம் நல்லா காயினுடைய இது சைஸும் நல்லா பெருசாக நம்ம எடுத்து தூக்கக்குள்ளே அதனுடைய வெயிட்டு நல்லாவே தெரியுது. வந்து அதுக்கு ஒரு 5, 6 முறையாக கொடுத்துருக்கேன். அது காய் நல்லாவே சைஸ் இருக்குது. இருக்கிற காயினுடைய இது சைஸ் நல்லாயிருக்கு. இது மரம் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது.